ஜோதிடப்படி குழந்தை பாக்கியத்திற்கு தடை போடும் ஆண்களின் வீரியஸ்தான அமைப்பும் பெண்களுக்கு ஒழுங்கற்ற மாதவிடாய் குறைபாடும் உண்டாகும் காரணம் என்ன? ஒரு நல்ல அல்லது தீய புலன் என்பது கூட்டு கிரகங்கள் சேர்க்கையில் தொகுப்பே. அதன் பலன் திசாபுத்தி வழியாக வெளிப்படும். தனிப்பட்ட முறையில் ஒரு கிரகத்தால் நல்ல பலனோ அல்லது தீய புலனோ பெரிய அளவு ஏற்படுத்துவதில்லை. ஒரு குழந்தை நல்ல முறையில் உருவாக அவரோட ஜாதகத்தில் 5ஆம் பாவகம் 5ஆம் அதிபதி குரு சுக்கிரன் 2 3ஆம் அதிபதி இதனோடு பெண் ஜாதகம் இருந்தால் 9ஆம் அதிபதி வலுவான அமைப்பில் இருக்க வேண்டும். அதாவது மினிமம் பாஸ் 35 மார்க்காக இருக்க வேண்டும். இந்த அமைப்பில் மேலே உள்ள ஏதோ ஒன்று கெட்டால் குழந்தை பாக்கியத்திற்கு தடை அல்லது தாமதம் ஏற்படும். இந்த அமைப்போடு ஆண் பெண் இருவருக்கும் 3ஆம் இடம் என்பது வீரியஸ்தானமாகும். ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி எனப்படும் வீரியஸ்தான அதிபதி கெட்டால் வீரிய குறைபாடு கண்டிப்பாக இருக்கும். மேலே சொன்ன அமைப்புகள் நன்றாக இருந்து 3ஆம் அதிபதி கெட்டால் குழந்தை பாக்கியம் ஏற்பட்டாலும் ஒரு சில காலத்திற்கு பிறகு வீரிய குறைபாடு அல்லது தாம்பத்தியத்தில் திருப்தி இல்லாத நிலையும் தோன்றும். இந்த அமைப்புடன் சுக்கிரன் கெட்டு போயிருந்தால் விந்து நீர்த்து போதல் குறைபாடு நிச்சயமாக இருக்கும். ஆண்களின் ஜாதகத்தில் குழந்தை பேறு பற்றி கேள்விக்கு என வரும்போது மேற்சொன்ன அமைப்போடு 3ஆம் இடமான வீரியஸ்தானத்தை சுக்கிரனை ஆய்வு செய்ய வேண்டும். அதேபோல் பெண்களுக்கு மாதவிடா சுழற்சி என்பது மாதம் ஒரு முறை சரியான காலகட்டத்திலும் வர வேண்டும். அடிக்கடி வருவது அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறை வருவது என்பது கூடாது. சிலருக்கு அதிகமான உதிரப்போக்கு அப்நார்மல் ப்ளீடிங் இருக்கும். சிலருக்கு 3 நாள் மாதவிடாய் என்பது 5 நாள் 7 நாள் வரை கூட நீடிக்கும். இவர்கள் ஜாதகங்களை ஆராய்ந்தால் செவ்வாய் கண்டிப்பாக கெட்டு இருக்கும். அதிலும் குறிப்பாக கடகத்தின் செவ்வாய் நீசமாக இருந்து சனியின் பார்வை இருந்தால் 100% இந்த பிரச்சனை உறுதியாக இருக்கும். செவ்வாய் சனி சேர்க்கையின் பிரச்சனை லக்னத்தை பொறுத்து பலனில் மாற்றம் உண்டு. ராகுவோட செவ்வாய் நெருக்கமான இணைவில் இருந்தாலும் இந்த பிரச்சனை உண்டு. பருவ வயதில் செவ்வாய் ராகு திசை அடுத்து நடந்தால் பலன் கட்டாயமாக வெளிப்படும். 8ஆம் இடம் என்பது ஜாதகத்தின் மறைவு ஸ்தானம் என்று குறிக்கப்படும். நம்மளுடைய மர்ம உறுப்புகளை குறிப்பது 8ஆம் இடமே. 8ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு சந்திரன் இணைவு இருந்தாலும் 8இல் செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றிருந்தாலும் சந்திரன் இணைந்திருந்தாலும் பெண்களுக்கு நீர்க்கண்டி போன்ற பிரச்சனைகள் உண்டு. இதனுடன் சுக்கிரன் சம்பந்தப்பட்டு வெள்ளை போன்றதல் போன்ற பிரச்சனையும் சுக்கிரனுடைய வீட்டில் இருந்தால் இந்த அமைப்பு இருந்தால் சிலருக்கு பால்வினை நோய்களும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இதனோடு புதன் தொடர்பு கொண்டால் வெள்ளை போடுதல் கூடிய இச்சிங் பிரச்சனை உண்டு. சனி புதன் செவ்வாய் சந்திரன் 8ஆம் இடத்தில் இருந்தால் திக் இச்சிங் தொடையில் அரிப்பு அல்லது வெளிப்படுதல் அரிப்பு போன்றவை ஏற்படும். வெள்ளைப்படுதலும் ஏற்படும். ராகு சனி புதன் திசை நடந்தால் இந்த பலன் அப்பட்டமாக வெளிப்படும். ஆண்களுக்கு வீரிய குறைபாடு பிரச்சனை இருந்தால் பழனி முருகனை வழிபட்டு வருவது நல்ல பலனை கொடுக்கும். பெண்களுக்கு மாதவிட பிரச்சனை இருந்தாலும் பழனி முருகனை தினசரி வழிபட்டு வருவது நல்ல பலனை கொடுக்கும். காரணம் செவ்வாய் அதிபதி பழனி முருகன். பெண்களுக்கு நீர்க்கட்டி பிரச்சனை இருந்தால் பௌர்ணமி அன்று விரதம் இருந்து அபிராமி அம்மனை அண்ணாமலையாரை வழிபட்டு வர நல்ல பலன் உண்டு.